ஹாய் ஒருவன், என்னடா இவர் கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் சரியாகலை. சர்ஜரியோட மிச்ச மீதியெல்லாம் இருக்குது. இன்னும் ரெக்கவர் ஆகணும். டைம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்குமே என்னை டாக்டர்கிட்ட வர சொல்லியிருக்காங்க. சரி, பசங்களுக்கு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. பாவம் கேமராமேன் எனக்காக ரொம்ப நேரம் பிடிச்சிட்ருக்காரு, பிடிக்க போகிறாரு. ஸோ அதனால் சீக்கிரம் பேசி முடிச்சிடலாம். ஏன்னா அந்த சர்ஜரி பற்றி பேசியெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்குது. அவ்வளோதான். அதனால தான் சரியாக நேற்றே வீடியோ போட முடியல. ஸோ வழக்கமான சொல்கிற டைலாக் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக என்னோடய அந்த போன வீடியோக்கு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ சப்போர்ட் எனக்கு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போது உங்களுக்காக ஒரு வீடியோ தான் இது. என்னென்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அது எப்போ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, எப்போ போட போகிறேன்னா ஒரு 2 or 3 டேஸில் நான் ஆரம்பிச்சிடுறேன். பப்ளிக் எக்ஸாமுக்கு இப்போவே இம்பார்ட்டன்ட் போட்டுடலான்ட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, என்னால் முடியாமல் போயிடுச்சு. அப்போ நீங்களுமே படிக்கிறதுக்கு ஒரு 40 நாளுக்கு முன்னாடி போட்டலான்ட்டு இருந்தேன். 40 நாள் பாருங்கள், 40 நாள் இருக்கா பப்ளிக்கு. ஸோ அதை கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரமாகவே போட்டுறேன். டோன்ட் வரி. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்கவே தோணலை சார், நான் என்ன தான் 3 நாள் படிக்கவே மாட்டேறேன், பப்ளிக் கிட்ட வருதுன்னு தெரியுது, ஆனாலும் வீட்டில் உட்காந்து விளையாண்டு தான் இருக்கேன், ரிவிஷன் எக்ஸாம் வைக்கிறாங்க, சும்மா போய் தலை காமிச்சு தான் வந்துட்டுருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னு, அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து தூங்கிடுறேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியே இருக்கேன், வாட்ஸ்அப் பார்க்குறேன், ரீல்ஸ் பார்க்குறேன், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன், இல்லை டிவி பார்க்குறேன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் கன்ஃபார்மாக 80% ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நல்லா தெரியும். ஏன்னா இப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ் அதுதான் சொல்லுது. ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், படிக்கவே இல்லை, சுத்தமாக படிக்கலை, ஏதோ 2 மணி நேரம் சாயங்காலம் புக் எடுத்து வைக்கிறேங்க சார் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்கீங்க. சில பேர் அதுவும் இல்லை. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, வழக்கம் போல் அட்வைஸை போட்டு பெற்றவங்க தான் முக்கியம், அப்புறம் நல்லா படி, நல்லா படித்தா தான் வாழ்க்கை, காசு வரும், சம்பாதிக்கணும், பிளேஸ்மெண்ட்டு, அதெல்லாம் சொல்ல போகிறதில்ல. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறேன். ஒரு 3 நிமிஷம் விடாமல் பாரு. என்னென்னா, நல்லா பார்த்துக்க. ஒரு ஜனவரியில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 11ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 11லேருந்து 31 முடி இருக்குது. அப்போ 20 நாள் இருக்குது. 2 டிவைட் பண்ணு. நல்லா கேட்டுக்கோ, 2 டிவைட் பண்ணு. அதாவது 10 நாள் டிவைட் பண்ணி ஃபெப்ரவரியில் 28 நாள் இருக்குது. ரிவிஷன் எக்ஸாம்லாம் இருக்குது சார். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், ரிவிஷன் எக்ஸாம் நோண்டாத, நீ சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வா, பப்ளிக் எக்ஸாம் படி, ஓகேவா, பப்ளிக் எக்ஸாமுக்காக படி. ஃபெப்ரவரி 28 நாள் இருக்குது, 2 டிவைட் பண்ணிக்க. அது எப்படி பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு 10 நாள், செகண்ட் 10 நாள், நடுவில் ப்ராக்டிக்கல் வரனால 10க்கும் தான் நடுவில் ப்ராக்டிக்கல் வரணும், 12th ப்ராக்டிக்கல் வரனால 23 நாளாக பிரிச்சுக்கோங்க. ஃபெப்ரவரியில் 23 டேஸாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று 12 நாள், இன்னொன்று பார்த்திங்கன்னா 11 நாள், அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு, மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. 12 + 11 23. ஸோ அப்போது அப்படிங்கிறப்போ நீங்கள் அங்கேயும் 2 பிரிச்சிட்டிங்க, இங்கே 2 பிரிச்சிட்டிங்களா. நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்கூல் இருந்தால் நான் வழக்கமாக சொல்கிற டைலாக் தான், ஈவினிங் அடித்து பிடிச்சி ஒரு 6:30 மணி 6:45 உட்காந்து 9 முடி படிச்சிரு. நல்லா கேட்டுக்க. படிக்கவே தோணலன்னு சொல்கிறக்காக தான் நாங்கள் வந்தோம் சார். ஆனால் நீங்கள் என்னடானா 6:45 உட்காந்து படிக்க சொல்கிறீங்க. படிக்க முடியலன்னு தானே நான் இப்போ உங்கள் வீடியோ பார்க்குறேன். சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைமிங்கில் நான் சொல்லிடுறேன். காலையில் 5 to 7, இது நான் சொல்கிற டைலாக் தான். ஒருவேளை ஸ்கூல் லீவாக இருந்தால், நடுவில் லீவ் விட்றாங்க, ரிவிஷன் எக்ஸாம் நடுவில் கேப் விட்றாங்க, இல்லை சாட்டர்டே சண்டே லீவு அப்படின்னா 8 ஹவர்ஸ் படிக்கிற பாரு, 8 ஹவர்ஸ். ஏன்னா இது டெட் எண்ட். இது முடிஞ்சால் உனக்கு வாழ்க்கையே கிடையாதுங்கிற மாதிரி. உங்களை நான் த்ரெட் பண்ணலை. ஏன்னா இந்த மார்க் வச்சு நிறைய பேர்த்தோட லைஃப் இருக்குது. ஸோ அதுக்காக தான் அப்படி பேசுனேன். ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக இருங்க, பட் டென்ஷன் ஆகிக்காது. என்னென்னா, இப்போ டைமிங் சொல்லிட்டேன்னா, ஓகே, அப்போ லீவாக இருந்தால் 8 மணி நேரம் படிக்கணும். சண்டே எனக்கு 6 மணி நேரம் படித்தா போதும், 5 மணி நேரம், 8 மணி நேரம். சாப்பிட்ற டைமுக்கு ஈவினிங் நைட் ஆனால் பார்த்தீங்கன்னா 8 8:30க்குள்ளே முடிச்சிரு. மேக்ஸிமம் 2 to 3 லிட்டர்ஸ் தண்ணி குடி. அதுக்கப்புறம் 3 லிட்டர்ஸ் குடித்தா சந்தோஷம், பட் 2.5 லிட்டர்ஸாவது மினிமம் குடி. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கிற பழக்கத்தை வளர்த்திக்க. அதுக்கப்புறம் இந்த டிவி, செல்ஃபோனு, இந்த கட்டு கருமாந்திரம், இந்த வெளியே போகிறது, இதெல்லாம் அடியோடு மறந்துடு. அதுக்கப்புறம் பெற்றவங்க கையில், அதாவது உங்களோட அம்மா கையில் சாப்பிடு. வீட்டில் உட்காந்து சாப்பிட சொன்னேன். நீ வெளியில் போய் காளான் பேல் சாப்பிட்றது, பிரியாணி சாப்பிட்றது, இதை வச்சுக்காத 1.5 மாதம். சார் இதெல்லாம் எப்படிங்க சார் நடக்கிற காரியமாக, வளர்கிற பையங்க சார். கரெக்டு தான்,
எனக்காக இல்லைன்னா உனக்காக, உன் பேரண்ட்ஸ்க்காக இந்த 40 டேஸ் மட்டும் இது பண்ணினா ஹிமாலய வெற்றி அடையலாம். நீ சொன்னில படிக்கவே தோணலன்னு, இது ஒரு வாரம் நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ணி பாரு, ஆட்டோமேட்டிக்காக நீ படிக்க உட்காந்துருவேன். ஏன்னா சாப்பாடும் ஒரு முக்கியமான விஷயம், அண்ட் ஆல்சோ உன்னுடைய பிஹேவியரும் ஒரு முக்கியமான விஷயம். பிஹேவியர் காரணம் சாப்பாடு தான் அண்ட் உன் பழக்க வழக்கங்கள் தான். ஸோ அதனால் இதெல்லாம் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் உன்னால் உட்காந்து படிக்க முடியும். இது ரியல் ஃபேக்ட். இதை விட்டுட்டு பெற்றவங்க தான் எல்லாம் நீ படித்தே ஆகணும் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் படிக்க மாட்டீங்களே. ஸோ அதனால் தயவு செய்து நான் அட்வைஸாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது ரியாலிட்டியாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சு நல்லா கேட்டுக்கோ. வீட்டில் நீ என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க, நான்வெஜ் அளவாக ஞாயிற்றுக்கிழமை அளவாக சாப்பிட்டுக்கோ. சார் நீங்கள் யார் சார் நான்வெஜ் சாப்பிட வேணும்னு சொல்கிறேன்? நான் என்ன சொல்கிறேன்னா, நான்வெஜ்ஜே சாப்பிட வேணும்னு சொல்ல, நீ அளவாக வாரத்துக்கு ஒரு நாள் நான்வெஜ் போதும். ஓகேவா? ஏன் நான் சொல்கிறேன்னா, நான்வெஜ் வந்து செமிக்கிறதுக்கு டைம் ஆகும். நீ உட்காந்து படிக்கும்போது ரொம்ப நேரம் படிக்க முடியாது. ஃபேனுக்கு கீழே உட்காந்து படிக்கும்போது தூக்கமும். ரொம்ப முக்கியமான விஷயம் நான்வெஜ்ஜுங்க. நீங்கள் வந்து வீட்டில் சமைச்ச நான்வெஜ்ஜே சாப்பிடுங்க, ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள், ஏதோ ஒரு நாள். ஓகே, இதெல்லாம் இந்த 40 டேஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நல்லா கேட்டுக்க, நீ படிக்கிற இடம் சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்க. சார் ஃபெசிலிட்டிஸ் இல்லை சார், நீ படிக்கிற இந்த ஒரு 10க்கு 10 இடமா இருந்தாலும் ஒரு சுத்தமாக க்ளீனாக சீமாரை வச்சு கூட்டிகிட்டு நீட்டாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்க. கொஞ்சம் வென்டிலேஷன் இருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்து பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்க. ஸ்நாக்ஸ் வேணுன்னா ஸ்நாக்ஸ் வச்சுக்க, ஃபோனு மட்டும் வச்சிடாத. ஓகேவா? சார் இதையும் தாண்டி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார், என்ன பண்ணலாம் அப்படி? உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சாங்ஸ் கேளு. நீ டிவி பார்க்குறேன்னு போனீங்கன்னா அங்கே உட்காந்துருவேன். சாங்ஸ் கேளு, ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேளு. ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் சாங்ஸ் கேளு. உனக்கு பிடிச்ச பாட்டு எதாக இருந்தாலும், மோட்டிவேஷன் சாங், எனி சாங், எதையும் எதர் பிடிச்ச மாதிரி. இந்த விஷயமெல்லாம் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம புத்துணர்ச்சி அடைவோம். ஸோ படிக்கும்போது சோர்வு அடைய மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச் என்னென்னா, நல்லா கேட்டுக்க, இதெல்லாம் பண்ணியுமே எனக்கு படிக்க தோணலை சார், நான் இப்படி தான் உட்காண்ட்ருப்பேன், வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சத்தியமாக ஒன்று சொல்கிறேன், 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்தவே முடியாது. என்கிட்ட அதுக்கு மேலே ஐடியாவும் இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். நீ இதை சாப்பிடு, அதை பண்ணு, இதை பண்ணக்கூடாது, இதெல்லாம் சொல்கிறக்கே எனக்கே தயக்கமாக இருக்குது. ஆனால் உண்மையான ஃபேக்ட் இதுதான். சில விஷயங்கள் மாற்றினா தான் மார்க் வரும், இல்லைனா வராது. நான் போயிட்டு நான் ஒரு யோகா சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு மெடிடேஷன் இது பண்ணுங்கள், பிளாங்க் பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணால் பிரெயின் ஒர்க் ஜாஸ்தியாகும், எல்லாமே சொல்கிறக்கு ரெடி தான். நீ பண்ணுறக்கு ரெடியா? நீ அதை உட்காந்து பண்ணிகிட்ருப்பியா இல்லை படிச்சுட்ருப்பியா? நான் என்ன சொல்கிறேன்னா, மெடிடேஷன் தேவை. சைக்கிளு இல்லை வாக்கிங்கு, ஜாகிங்கு, ஓடுறது, எது உனக்கு பிடிக்குமோ பண்ணிவிட்டு நீ படி. காலைல எழுந்திரிச்சா நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது. காலைல எழுந்திரிச்சா ஒரு 15 to 20 மினிட்ஸ் இந்த உனக்கு பிடிச்ச விஷயங்கள், விளையாடுற விஷயங்கள், புஷ்அப் எடு, இல்லை வந்து தம்பிள்ஸ் தூக்கு, ஜிம்முக்கு போகிற ஒரு 1/2 hour ஜிம்முக்கு போ. ஸோ இதெல்லாமே நீ பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் ரொம்ப முக்கியமாக இது பண்ணி தான் ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னா உன் பாடி வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் மூளைக்கு நீ வந்து ஸ்ட்ரெயின் பண்ண போகிற. ஸோ அதனால் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக உட்காந்து படிக்கணும்ல, அதுக்கு நீ ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் காலையே எந்திரிச்சு பண்ணணும். இதுவும் ஒரு ஆட் பண்ணிக்கங்க. அப்போ என்னெல்லாம் பண்ணணும்? காலையில் எக்ஸசைஸு, சாப்பாடு வீட்டில் தான் சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் டிவி, செல்ஃபோனு, ரீல்ஸு, டிஸ்ட்ராக்ஷன் எது, ஃப்ரெண்ட்ஸு, டிஸ்ட்ராக்ஷன் எதெல்லாம் இருக்கோ அடித்து தூக்கிடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலையும் சாயங்காலம் படிக்கணும். லீவ் டைமாக அந்த 8 மணி நேரம் படிக்கணும். தண்ணி நிறையா குடிக்கணும், 3 லிட்டராவது குடிக்கணும், 2.5 லிட்டராவது குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணி தான் ஆகணும். என்ன அப்படின்னா, உங்கள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க படிங்கன்னு சொல்லியெல்லாம் படிக்காதீங்க, உங்களுக்காக தோணும். ஓகேவா? சரி, இப்போ மேட்ருக்கு வரேன். 40 நாள் பிரிச்சல்ல, இது பிரிச்சுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு 10 நாள் மேக்ஸு, ஃபிசிக்ஸு. நல்லா கேட்டுக்கோ, மேக்ஸு, ஃபிசிக்ஸ். எனக்கு இங்கே எழுதுறதுக்கு போர்டு இல்லை. மேக்ஸு, ஃபிசிக்ஸு. 10th இருந்தீங்கன்னா சயின்ஸு, மேக்ஸு, கோர் சப்ஜெக்ட் மட்டும். அடுத்த செகண்டு 10 நாள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி. சார் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கேன் சார், பரவாயில்ல, அப்போது மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸை விட்டுரு. அடுத்த 10 நாள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 சப்ஜெக்ட் தான் எடுக்கிறேன். அப்போ நீ ஃபஸ்ட்டு 10 நாள் ஒரு 2 சப்ஜெக்ட்டு, அடுத்த 10 நாள் 2 சப்ஜெக்ட்டு. ஆனால் திரும்பவும் மேக்ஸ் வேணும், இல்லை திரும்பவும் அதே சப்ஜெக்ட் வேணுனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கெமிஸ்ட்ரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு, மேக்ஸு, அப்புறம் சோஷியலு, சயின்ஸு, இல்லை அப்படின்னா சயின்ஸுக்கு பதில் மேக்ஸ், அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த 10 நாள், பிப்ரவரியில் 10 நாள் என்ன பண்ணுவோம், திரும்ப அதே ரொட்டேஷன். திரும்பவும் பிப்ரவரி லாஸ்ட்டு 10 நாள், அது 20ஆம் தேதி முடியும், அதே ரொட்டேஷன். இந்த மாதிரி முடிச்சிங்கன்னா
கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களால் முடிக்க முடியும். ஒரே பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்னால ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிடுவீங்க. பாருங்களேன், வெளியில் ஒருத்தர் கத்திகிட்டு இருக்கான். இத்தனை நேரம் படிக்கவே இல்லை ஒருத்தன் கத்திகிட்டு இருக்கான். என்னடா நான் டியூஷன் எடுக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எங்கள் அக்கா பாவம் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க சின்ன குழந்தைங்களுக்கு. இத்தனை நேரம் வாய் விட்டு படிக்கவே இல்லை, வீடியோ போகிற டைம் கத்திகிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது பாருங்கள், கத்திகிட்டு இருக்கானுங்க. சரி விடுங்க, நம்மளே வந்து அதிசயமாக இன்றைக்கி வீடியோ போடலான்னு போட்டோம். எனிவே அந்த 40 நாள் சீரீஸ் புரிஞ்சதில்லை. ஸோ 2 சப்ஜெக்டாக பிரிச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சார் தமிழ் இங்கிலீஷ்க்கு நாங்கள் எங்கே போகிறது? லாஸ்ட் 8 நாள்னு ஒன்று இருக்குல்ல, லாஸ்ட் 8 நாள் ஃபுல்லாக தமிழ் இங்கிலீஷ் படிக்காத, ஏதோ ஒரு 3 நாள் 4 நாள். பயாலஜி சார், பயாலஜி வந்து ஜனவரி எண்டுலேயும் பிப்ரவரியில் 15லேருந்து 20க்குள்ளே. இப்போ பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் எதாவது முடிக்கணும்னா முடிச்சுக்கோங்க. பார்த்தியா, நான் சொல்கிறதப்பவே டைமே ரொம்ப கம்மி. டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 10th கூட எக்ஸ்ட்ரா மார்ச்சில் ஒரு 10 நாள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் இருக்குது 10th. ஆனால் 12th 2ஆம் தேதி எக்ஸாமுங்கிறனால பிப்ரவரியோட க்ளோஸ்டு தம்பி. இப்போ பிப்ரவரி 26 எல்லாமே முடிஞ்சுது. நீ 28ஆம் தேதி உட்காந்து மேக்ஸ் போட்டுட்ருப்பியா? தமிழ் எக்ஸாம் படிக்க வேணாமா? அதனால் புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துக்க. இன்னும் விளையாண்டுருக்கீங்கன்னா எல்லாமே போயிடும். இப்போ தெரியாது, உன் பின்னாடி இருக்கிறவங்களாம் முன்னாடி போயிட்டுருக்கான்னு நான் எப்பவுமே சொல்லிகிட்டு இருப்பேன். இன்றைக்கி உட்காந்து நீ கஷ்டப்பட்டு அழுது படிச்சிங்கன்னா நாளைக்கு அழுகிறது நிப்பாட்டிடலாம். எவ்வளோ பேர் கவுன்சிலிங் எப்போ கெஞ்சுவாங்க தெரியுமா? மார்க்கில் சார் அந்த காலேஜ் வேணும், இந்த காலேஜ் வேணும்ன்ட்டு பெற்றவங்க கூட அலையிறது. நான் சொல்ல வேணாம், நான் உங்கள் எல்லா வீடியோலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ தான் நினைக்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பேசிட்டேன், உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ என்னாலையும் பேசக்கு ரொம்ப நாள் முடியல. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கேமராமேன். ஏன்னா கேமராமேன் பேர் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சய். ஏன் நான் அப்படி சொன்னேன், என் தம்பி மாதிரி தான், சொந்தக்கார பையன் தம்பி மாதிரி. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இவ்வளோ நேரம்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க சரிங்களா. உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்தான். என்னால் ட்ரைபேட் வச்செல்லாம் போட முடியல. எனிவே என் கதையை விடுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். என்னை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நல்லா படிங்க, நிறைய தண்ணி குடிங்க, ஜாலியாக இருங்க. அதுக்குன்னு ரொம்ப ஜாலியாக இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுறேன்.